ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்காய் பறிக்கிறதுக்காக நம்ம தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம மரத்துலலாம் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்ட்டு. ஏன்னா இந்த டைம் வந்து மழை ரொம்ப கம்மிங்க நம்ம ஊரில். அதனால தான் இவ்வளோ காய் பிடிச்சிருக்குது. இதுவே போன வருஷம் பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதத்துலலாம் இவ்வளோ காய் இல்லைங்க. உங்கள் ஊர்லலாம் மழை பெஞ்சிச்சான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊர்லலாம் சுத்தமாக ஒரு 4 மாதமாக மழையே இல்லைங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மழை வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதுவும் இல்லை. காய்கள்லாம் பாருங்கள் இப்போது பிஞ்சாக இருக்குதுங்க. நாங்கள் வந்து தொடர்ந்து இப்போது 2-3 டைம் ஒடிச்சிட்டோம். மீதி இருக்கிற காய்களை தான் இன்றைக்கி ஒடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா காற்று கொஞ்சம் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. அதனால் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குமா என்னென்னு தெரியலை. இது பார்த்திங்கன்னா 2 மரத்துக்கும் இடையில தான் நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். போக போக எங்கே பார்த்தாலும் காயாகவே இருக்குதுங்க. கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா இந்த வெயில் டைமில் இந்த மாதிரி பசுமையான காய்களை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அப்படியே முருங்கைக்காய் ஒடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. கீழே இருக்கிற காய் எல்லாத்தையும் நான் கைகளிலே ஒடிச்சிட்டேங்க. அந்த பக்கம் எங்கள் வீட்டுக்காரவங்க கொக்கியில் ஒடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கரும்பு முருங்கை. நிறைய நம்ம முருங்கை மரத்தை பற்றி வீடியோ போட்டிருக்கேங்க. பார்க்காதவங்க போய் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள். அப்படியே இந்த பக்கம் எங்கள் வீட்டுக்காரவங்க கொக்கியில் தாங்க ஒடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது கைக்கு எட்டாதுங்க. ரொம்ப வளர்த்தியான மரம். கொக்கியில் ஒடிச்சா மட்டும்தான் ஒடிக்க முடியும். மேலே இருக்கிற பெரிய காய்கள் எல்லாத்தையும் ஒடிச்சாச்சுங்க. மேலே இருந்து பார்க்கும்போது எல்லாமே முத்தின காய் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் கிட்ட வந்து பார்த்தா எல்லாமே பிஞ்சு காய்கள் தாங்க. வெயிலில் பார்க்குறதுக்கு அப்படி இருக்க மாட்டுக்கு. இப்போ வந்து நான் காய் பொறுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அவங்க ஒடிச்சு போட்ட காய்கள் எல்லாத்தையும் நான் ஒவ்வொரு மரமாக போய் பொறுக்கி இந்த மாதிரி அடுக்கி வச்சுடுவேங்க. அப்புறம் வந்து எல்லாத்தையும் நிழலில் கொண்டுட்டு போய் ஒரு மரத்துக்கு கீழே வச்சுடுவேன். மணி 10 ஆயிடுச்சுங்க. அதனால் சாப்பாட்டுக்கு வந்தாச்சு. என்னடா இதுன்ட்டு பார்க்காதீங்க. இது வந்து கம்மங்கூழ் தாங்க. நாங்கள் வந்து முருங்கைக்காய் ஒடிக்கிற டைம்லலாம் சோறு குழம்பு அதெல்லாம் வச்சு கொண்டுட்டு வர மாட்டோங்க. ஏன்னா அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் நேரமாகும். இதுன்னா கம்மங்கூழுங்க. அப்படியே ஒரு கப்பு ஊற்றி குடிச்சிட்டு வெயில் வரத்துக்குள்ளே சீக்கிரமாக காய்களை உடைச்சிடலாம் அப்படின்ட்டு எப்போதுமே இதை மாதிரி கூழ் களி அதை மாதிரி செஞ்சு கொண்டுட்டு வந்துடுவோம். இது பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுக்காய் தாங்க. கொஞ்சம் ஊறுக்காவும் அப்புறம் சின்ன வெங்காயமும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கடிச்சிக்கிட்டு அப்படியே கூழ் குடிச்சிக்கிட்டு சீக்கிரமாக முருங்கைக்காய் ஒடிக்கலாம் அப்படின்ட்டு. வாங்க நீங்களும் கூழ் குடிக்கலாம். நம்ம மித்துக்குட்டி தான் ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட்டு பண்ண போகிறாரு. அப்படியே பையனுக்கு கொடுத்துட்டு நானும் குடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நாங்கள் குடிக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பா இப்போதைக்கு வரமாட்டாங்க அப்படின்னு அவங்களே போயிட்டு நான் பொறுக்கி வச்ச காய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து ஒவ்வொரு மரமாக போயிட்டு அவங்க பொறுக்குனதுங்க. நான் ஒவ்வொரு மரத்துலையும் எடுக்க முடியாதுன்ட்டு தான் அவங்க ஒரு மரத்தில் எடுத்த காய்களை மட்டும் இப்போ வீடியோ போடுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு வேப்ப மரம் தாங்க. அந்த வேப்ப மரத்தை நிழலில் தான் நாங்கள் எப்போதுமே இப்படி கொண்டுட்டு வந்து அடுக்கி வச்சுடுவோம். இந்த மாதிரி அடி தலசு பார்த்து அடுக்கி வைக்கணுங்க. அப்போ தாங்க மூட்டையில் போடுறதுக்கு கணக்காக இருக்கும். இந்த அளவுக்கு காய் இப்போ பொறுக்கிட்டு வந்து வச்சுருக்குறோம். இன்னும் மீதி காய்கள் இருக்குங்க. அதை எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறோம். மொத்தம் நமக்கு இன்றைக்கி இவ்வளோ காய்கள் கிடச்சிருக்குங்க. இது வந்து ஒரு 3 மூட்டை பக்கம் இருக்குன்ட்டு நினைக்கிறேன். இப்போ அப்படியே மூட்டை போட ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. எங்கள் வீட்டுக்காரவங்க தான் மூட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 மூட்டை பக்கம் போட்டாச்சுங்க. மீதி கொஞ்சம் காய் இருக்குது. அதை வந்து அடுத்து போடணும். இப்போ வேப்பந்தலை ஒடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. காய்கள் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. மணி வந்து 12 மணிக்கு மேலே இருக்குங்க. இருந்தாலுமே காய்கள் எதுவுமே வாடாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த காய் வந்து அடுத்து மூட்டை போடணும். காய்கள் பாருங்கள் எவ்வளோ நீல காய்களாக இருக்குன்ட்டு. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் அதையும் மூட்டை போட்டு வச்சாச்சுங்க. இது வந்து 50 கிலோ சாக்குங்க. நாங்கள் 51 கிலோவாக போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா சாக்குக்கு அங்கே 1 கிலோ கழிப்பாங்க. இது எல்லாமே ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டு தாங்க ஏற்றிக்கிட்டு இருக்கோம். அங்கே போகிறதுக்குள்ளே காய்கள் வந்து கொஞ்சம் வாடிடும். அதனால் வாடாமல் இருக்கிறதுக்கு தான் மேலே வேப்பந்தலை வச்சுருக்கோம். இன்றைக்கி 1 கிலோ கரும்பு முருங்கை வந்து ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டில் 18 ரூபா ரேட்டுக்கு போய்கிட்டு இருக்குங்க. ஆனால் நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்ட்டு தெரியல. பார்க்கலாங்க. ஓகேங்க. இப்போ வந்து 3 மூட்டையும் நாங்கள் சாக்கில் போட்டாச்சு. இப்படி தாங்க பேக்கிங் பண்ணி வைக்குவோம். வண்டி வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 2 சாக்கு தைச்சாச்சுங்க. இந்த ஒரு சாக்கு வந்து தைக்கலை. ஏன்னா காய் வந்து அவங்க எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் மூட்டையை எடுக்குவாங்க. அதுக்காக தான். ஓகேங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம மரத்தில் நிறைய காய் இருக்குதுங்க. அது எல்லாமே இப்போ பிஞ்சாக இருக்குது. இன்னும் ஒரு 4 நாள் கழித்து தாங்க ஒடிக்க முடியும். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.